ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா கிட்ட வந்து ஈஸ்வரி கேட்குறாங்க, அது என்ன லெட்டர் பாக்கியன்னு சொல்லிட்டு. உடனே செலியன் வந்து அம்மா அப்பா மேலே கேஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அதோட லெட்டர் தான் சொல்லிட்டு சொன்னதை உடனே ஈஸ்வரி பாக்கியா கிட்ட கோபப்படுறாங்க. என்ன பாக்கி இது, நீ என்ன சொன்ன? நான் உங்ககிட்ட என்ன சொன்ன சொல்லு. நீ வந்து கேஸை வாபஸ் வாங்கிடு. என் பையனை வந்து ஒட்டுமொத்தமாக அவனை முடிக்கணும்னு பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்கியாவை கேட்குறாங்க. உடனே இனிய ஒரு பக்கமும் செலியன் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் திட்டுறாங்க. உடனே எழில் வந்து இங்க பாருங்க பாட்டி, அது கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு மேல கேஸை வாபஸ் வாங்க முடியாது, போதும்னா நிறுத்து. நீ உன்னுடைய அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, அது என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோபி வந்து அம்மா இப்ப பாக்கியாவை எதுக்காக நீங்க திட்டிட்டு இருக்கீங்க? நான் பண்ண தப்புக்கு தானே பாக்கியா வந்து எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறா. அதுல எந்த தப்பும் எனக்கு இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஏதோ புத்தி கேட்டு போய் மூளை கேட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். விடுங்கம்மா, என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோபி அங்கிருந்து போறாங்க. உடனே ராதிகா, கோபி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களெல்லாம் ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன்றாங்க. உடனே கோபி எப்படியும் எனக்கு தண்டனை கொடுத்துடுவாங்க, 5 வருஷமோ 6 வருஷமோ, அப்ப என் இனிய செல்லத்தோட கல்யாணத்துல என்னால பார்க்க முடியாதான்னு சொல்லிட்டு கோபி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ராதிகா வந்து இல்ல கோபி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நான் உங்க கூட இருக்க இல்லைன்னு சொல்லிட்டு ராதிகா கோபியை வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்து நம்ம ஈஸ்வரி கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க, என் பையனுக்கு தண்டனை எதுவும் கொடுத்துடக்கூடாது, பாக்கியோட மனசை மாத்தி எப்படியாவது இதுல இருந்து அவன் விடுபட்டு வரணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போக போறாங்க. அப்ப நம்ம இனிய வந்து உனக்கு கொஞ்சம் கூட அன்பு பாசம் எதுவுமே இல்லை, அப்பாவுக்கு நெஞ்சை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி கூட கவலைப்படாம உன் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணிட்டு இருக்க, நீ நான் எப்படி எடுத்துக்க போறேனே தெரியல நல்லா சொல்லி ஈஸ்வரி ஒரு பக்கமும் இனியா செலியனை எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா எதுவுமே பேசாம சைலண்டா வந்து கோர்ட்டுக்கு கிளம்பி போறாங்க. ராதிகாவும் கோபியும் போறாங்க. உடனே ஈஸ்வரி இவ கூட போனா கண்டிப்பா உன்னை இவ ஜெயில தள்ளிடுவாடா, ஏன்னா ராதிகா பாக்கியா 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க, உன்னுடைய கதையை முடிச்சிடுவாங்க நல்லா சொல்லி ஈஸ்வரி பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப பாக்கியா கேஸை வாபஸ் வாங்குவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி